சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 49ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, மிகவும் அருமையாயிருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஹல்லேலூயா. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, ஒருபோதும் அது முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களாகிய நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள். மனுஷர்களாகிய நாம் எல்லாரும் மிகவும் கனத்துக்குரியவர்கள். தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம். ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு மிருகத்தை போலவோ அல்லது ஒரு மச்சத்தை போலவோ அல்லது ஒரு ஊரும் பிராணியை போலவோ படைக்கப்பட்டவன் அல்ல. ஒரு விருட்சத்தை போலவோ ஒரு செடி கொடி போலவோ படைக்கப்பட்டவன் அல்ல. மனுஷன் தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனுஷன். மனுஷன் தேவனுடைய ரூபம் மாத்திரமல்ல, மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்தபோது பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் ஆண்டவர் ஆதாமை பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. மனுஷர்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். நமக்குள்ளே 3 பகுதி மனுஷன். ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் சேர்ந்துதான் மனுஷன். இந்த சரீரத்தில் ஆவியும் ஆத்துமாவும் குடியிருக்கிற காலம் வரைக்குத்தான் மனுஷனுக்கு மதிப்பும் மரியாதையும். ஆவியும் ஆத்துமாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போனால் மனுஷனுக்கு எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்பதாக இந்த சரீரத்தில் ஆவி ஆத்துமா தங்கியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய ஆத்துமா மீட்படைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆத்துமா ஏன் மீட்படைய வேண்டும்? வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. அது கிறிஸ்தவருடைய ஆத்துமாவா இருக்கலாம், இந்துக்களுடைய ஆத்துமாவா இருக்கலாம். மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அது தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா, பிள்ளையின் ஆத்துமா. மகனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே தகப்பனின் ஆத்துமா. ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பைபிள் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலை செய்கிறது எப்படி? ஆத்துமாவை எப்படி விடுதலை செய்ய முடியும்? அதற்கு அதைத்தான் இந்த ராத்திரி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாய் காணப்பட்டாலும் ஆத்தும மீட்படையாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்து இந்த தேசத்தை விட்டு கடந்து போவான் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த ஆத்துமா பாதாளத்திற்கு சென்று
அக்கினி கடலிலே சதா காலமும் நியாயத்தீர்ப்படைந்து சதா காலமும் வேதனைப்படக்கூடிய அக்கினி கந்தகம் எறிகிற கடலுக்கு பங்காளியாய் மாறுகிறது. ஆகையினால் எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. தகப்பனின் ஆத்துமா, பிள்ளையின் ஆத்துமா, தாயின் ஆத்துமா, மகளின் ஆத்துமா, எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது படித்தவர்களாக இருக்கலாம், படிப்பு அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை எந்த அந்தஸ்தும் அற்றவர்களாக இருக்கலாம், திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம். எந்த மனுஷனானாலும் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா இந்த சரீரத்தில் குடியிருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய நம்முடைய கூடாரமாகிய இந்த வீடு, வாசியுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு, கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த மண்ணான இந்த சரீரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டி உண்டாக்கப்படுகிற ஒரு நித்திய வீடு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நித்திய வீட்டிற்கு ஆயத்தப்படுகிறதுக்குத்தான் இந்த பூமியிலே கொஞ்ச நாள் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. ஒரு நாளும் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அது எந்த மனுஷனானாலும் மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. இந்த சரீரத்தில் குடியிருக்கக்கூடிய காலம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கிறார், சிலருக்கு குறைவாகவும் கொடுக்கிறார். எந்த நிலையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அதை குறித்து அது பிரச்சனை அல்ல. உலகத்திலே சொல்லுவாங்க 6லையும் சாவு 100லையும் சாவு. எப்பொழுது மரணம் வரும் என்று நம் யாருக்கும் தெரியாது. மரணத்திற்கு முன்பதாக இந்த ஆத்துமா மீட்படைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரீரத்தில் குடியிருந்து ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு எடுக்கப்பட்டு போகிறதற்கு முன்பதாக மீட்படைந்து கடந்து செல்ல வேண்டும். மீட்படையாமல் ஒரு மனுஷன் கடந்து போவான் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய ஆத்துமா பாதாளத்தில் அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறதா இருக்கிறது. அதைத்தான் ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் நமக்கு தெளிவாக இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஒரு லாசருவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவன். ஆனால் தன் எஜமானுடைய மேசிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்றுகிறதற்கு ஆசையாயிருந்தவன். அவன் மிகவும் தரித்திரனாய் வாழ்ந்தவன். என்றாலும் ஆத்தும மீட்படைந்து வாழ்ந்தவன். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ வித்தியாசம் இல்லை. எல்லாருக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா மீட்படையாமல் அது ஐஸ்வர்யமுள்ளவன் மரித்தாலும், தரித்திரம் மரித்தாலும், அதிகாரமுள்ளவன் மரித்தாலும், ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு பாவப்பட்டவன் மரித்தாலும் அவனுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா மீட்படையாமல் ஒரு மனுஷன் கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஆத்துமாவை மீட்பதற்கு இந்த பூமியிலே என்ன இருக்கிறது? புண்ணிய ஸ்தலங்களோ, புண்ணிய நதிகளோ, புண்ணிய தண்ணீர் நீரோ மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்பதில்லை. ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு
உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பலிபீடத்தின் மேல் பாவ நிவர்த்தி செய்ய கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நாம் எசேக்கியேலிலே வாசித்தோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி, பாவ நிவர்த்தி செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இரத்தம். எந்த இரத்தம் ஆத்தும பாவத்தை நீக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி பிரமாணங்களை தேவன் கொடுத்திருந்தார். அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலிக்காக புறா குஞ்சுகளோ, ஆட்டுக்குட்டிகளோ, மிருகங்கள், மாடோ அடிக்கப்பட்டு இரத்தம் பூசி அந்த இரத்தத்தை பலிபீடத்திலே ஊற்றுவார்கள். அந்த ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும். ஹல்லேலூயா. பாவம் மூடப்படும். ஆனால் பாவத்தை நீக்கி ரட்சிப்பு உண்டாக்குறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் படைத்த தெய்வம் மனுஷனை மீட்கும்படிக்கு இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆட்டின் இரத்தமோ, மாட்டின் இரத்தமோ, பறவைகளுடைய இரத்தமோ, ஊரும் பிராணிகளுடைய இரத்தமோ அல்லது மனிதனுடைய இரத்தமோ மனிதனுடைய பாவத்தை போக்குவது இல்லை. மனிதனுடைய இரத்தம் சிந்த சிந்த அக்கிரமும் பாவமும் பெருகத்தான் செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் காயினை பார்த்து கேட்டார், சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவன் சொன்னான், நான் என்ன காவலாளியா? ஆண்டவர் அதற்கு சொன்ன பதில் என்ன? நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலின் இரத்தம் பேசினது சகோதரனை குற்றவாளியாக மாற்றினது, சபிக்கப்பட்டவனாய் மாற்றினது. காயின் சொன்னான், ஆண்டவரே எனக்கு இட்ட சாபம் என்னால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. என்னை காண்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்று கர்த்தரை நோக்கி காயின் கதறினான். அன்பு சகோதரனே, சகோதரியே, மனுஷனுடைய இரத்தம் சிந்துகிறது மனுஷனுக்கு பாவத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. மனுஷனுடைய இரத்தத்தை சிந்த சிந்த அக்கிரமம், அநீதி, பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, மனுஷனுடைய இரத்தமோ, மிருகத்தின் இரத்தமோ, ஊரும் பிராணியின் இரத்தமோ ஆத்தும வினையை தீர்ப்பதில்லை, பாவத்தை போக்குவதில்லை. பாவத்தை போக்கும்படி தெய்வம் மனிதனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்தவருடைய தெய்வம் அல்ல, இயேசு எல்லாருக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு தெய்வம் என்று எண்ண வேண்டாம். அவர் அனைவருக்கும் தெய்வம். எல்லா மனிதர்களுக்கும் அவர் தெய்வம். ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் அவருடையதே. ஹல்லேலூயா. ஏழையின் ஆத்துமாவும் அப்படி அவருடையதுதான், ஐஸ்வர்யங்களுடைய ஆத்துமாவும் அவருடையதுதான், இந்தியாக்காருடைய ஆத்துமாவும் அவருடையதுதான், இஸ்ரேல்காருடைய ஆத்துமாவும் அவருடையதுதான், அமெரிக்கா
இங்கிலாந்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஆத்மாவும் அவருடையதுதான். முழு தேசத்திலும் மனிதனுடைய ஆத்மா எல்லாம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆகையினால் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் ஒருவரே தெய்வம். அவர் ஒருவரே எல்லாருடைய ஆத்தும பாவத்தை நீக்கும் பரிகாரமாக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த இயேசு உயிரோடு இருந்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போன தேவகுமாரன். அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய இரத்தம் மாத்திரமே ஆத்துமாவின் பாவத்தை போக்கும். அல்லேலூயா. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்க கட்டளப்படவில்லை. ஆகையினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கர்மத்தை போக்க, பாவ பரிகாரம் செய்ய இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை, இயேசு மாத்திரம் உண்டு. இன்றைக்கு அநேகர் பாவ பரிகாரம் செய்கிறதற்காக தான் பெற்ற பிள்ளையே நரபலி செலுத்துகிறார்கள். அநேகர் பாவ பரிகாரம் போக்கும்படி மனிதனுடைய இரத்தத்தை சிந்தி நரபலியிட்டு பார்க்கிறார்கள். நடப்பதில்லை. பாவமும் சாபமும் பெருகுமே அல்லாமல் பாவ நிவிர்த்தி ஆவதில்லை. அக்கிரமும் அசுத்தமும் பெருகுமே அல்லாமல் தேவ கோபமும் மனுஷ சாபமும் பெருகுமே அல்லாமல் உன் பாவம் போகுவது இல்லை. பாவத்தை போக்கும்படிக்கு பரிகாரம் செய்யும்படி தெய்வம் மனிதனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்று உங்கள் ஆத்துமா மீட்படையும்படி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை யாரிடத்தில் அறிக்கையிடணும்? படைத்த தெய்வம் பாவ பரிகாரமாக நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாள் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிறவராக தமக்கு அன்பானவர்களுக்கும் சீசர்களுக்கும் காட்சி அளித்து 40வது நாள் சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் வானங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்கு எழுந்தருளி போயிருக்கிறார். அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பாவத்தை அறிக்கை செய்கிறது ஏதோ
பல மனிதரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். தேவர்கள் என்று சொல்லுகிறவரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கை செய்கிறது ஒரே ஒரு இடம் மாத்திரம்தான், தேவனுக்கு முன்பாக. அவர் ஒருவர் மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்தை போக்கும் பரிகாரமாக மாண்டவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நாம் அறிக்கையிடுகிற பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கம் பெறுகிறதற்கு வாயினாலே நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அக்கிரமங்களையும் பாவங்களையும் அசுத்தத்தையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் அசுத்தத்திலும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த மனுஷனை மீட்கும்படி கிறிஸ்து வந்தார். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? வாயினால் அறிக்கையிட வேண்டும். அவர் ஒருவரே நமக்காக மரித்தவர். அதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த செயல்களை தேவனுடைய சமூகத்திலே வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். எதற்கு இயேசு மரித்தார்? நமது பாவங்களுக்காக, நமது மீறுதலுக்காக, நமது அக்கிரமங்களுக்காக. அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 3வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. யாருக்காக மரித்தார்? பாவங்களுக்காக. யாருக்காக மரித்தார்? நமது பாவங்களுக்காக.
எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்று சொன்னாரே, அவருடைய ஆத்துமாக்களுக்காக இயேசு என்ன செய்தாரா? வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இந்த நமது பாவங்களுக்காக, அன்பு சகோதரனே சகோதரியே பிள்ளைகளே, இந்த சத்தத்தை ஆங்காங்கே தூரமாய் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, உன் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக உனக்காகத்தான் இயேசு இரத்தம் சிந்தினார். அநேகருடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை பெற வழி தெரியாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, இளைஞனே வாலிபனே பிள்ளைகளே, உன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வழி தெரியாமல் நீ உன்னை நீயே மாய்த்து கொள்ளாதே, தற்கொலை செய்து கொள்ளாதே. அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் பெருக பெருக சமாதானம் கெட்டு போகிறது. பாவம் பெருக பெருக அவமானம் பெருகி போகிறது. என்ன செய்கிறது? வாழ வழி தெரியவில்லையே என்று சொல்லி அங்கும் இங்கும் சமாதானத்தை இழந்து பலவித தீமைகளுக்குள்ளாகிறார்கள். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி பார்க்கிறார்கள். தீமையான பாவங்களுக்கு அடிமையாகி பார்க்கிறார்கள். சமாதானம் கிடைக்குமா? நிம்மதி கிடைக்குமா? இல்லை. இன்னும் சமாதான கேடு, இன்னும் நிம்மதி கேடு. மனுஷனா ஏன் பிறந்தேன், ஏன் வாழ வேண்டும், சாவது மேல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். சகோதரனே, நீ சாகிறதற்கு பதிலாக உன் பாவங்களுக்காக ஒருவர் உனக்காய் மரித்தார். அவர்தான் இயேசு. அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். உன்னையும் உன் தாயின் வயிற்றில் தோன்ற பண்ணினவர் அவர்தான். நீ உன் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாதிருக்கும் போது அவைகள் உருவேற்படும் காலமெல்லாம் என் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அந்த எழுதப்பட்ட கால திட்டத்தின்படிதான் நீ பிறந்திருக்கிறாய். உனக்கு சமாதானத்தை அருளும்படித்தான் இயேசு பாடுபட்டு மரித்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசியுங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரோ, அன்பு சகோதரனே, உன்னை சிருஷ்டித்த தெய்வமோ உன்னுடைய பாவங்களை போக்கும்படி உன் அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 10வது வசனத்தின் பின்பகுதி 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்? குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, நீங்க உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற, சாபத்திலிருந்து விடுதலை பெற, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி.
ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சாபம் தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் சாபமாகி, அந்த சாபம் வியாதியாகி தலைமுறை தலைமுறையாக சில வியாதிகள் சில தலைமுறைகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இவைகளிலிருந்து விடுதலை பெற மருத்துவத்தினாலேயோ மந்திரவாதத்தினாலேயோ வைத்தியத்தினாலேயோ முடியாது. உனக்காக அடிக்கப்பட்ட பாவ பரிகாரம் செய்த உன் சாபத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் உனக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், உனக்காக ஒருவர் காயப்பட்டிருக்கிறார், உனக்காக ஒருவர் தன் இரத்தம் முழுவதையும் சிந்தியிருக்கிறார். அந்த தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் இந்த பாவம் சாபம், இந்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அந்த சாப வியாதிகள் தலைமுறை தலைமுறையாக நீ சுமந்து கொண்டிருக்கிற சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் உன்னை விட்டு நீக்க என் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசித்தால் போதும். நீ பாவத்தோடு பாவ பாரத்தோடு ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உலகத்தின் பல நாடுகளுக்கும் சென்று பாவ பரிகாரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலே உனக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால், உன் வாயினால் உன் பாவங்களை, உன் முன்னோர்களின் பாவங்களை, உன் அக்கிரமங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால், உன் பாவத்தை உனக்காக மன்னிக்கிற இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டு நிற்கிறார். அந்த ஜீவனுள்ள இரத்தத்தோடு கூட, தழும்புகளுள்ள கைகளோடு, தழும்புகளுள்ள சிரசோடு, தழும்புகளுள்ள சரீரத்தோடு கூட உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய கூடாரத்திலே பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் பாவத்தை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீட்பை கொடுக்கிறபடி பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த மீட்பை சுதந்திரிக்காது இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் நீங்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும், அந்த சாபத்தினால் உண்டான வியாதிகளையும், அந்த சாப வியாதி பாவத்தினால் உண்டான பிசாசின் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் உங்களை விட்டு நீக்கி விடுதலை செய்ய இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மீட்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த பூமியிலே நாம் எல்லாரும் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். இந்த பூமிக்கு நாம் யார்? அந்நியர்கள், பரதேசிகள். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தையும் வாசியுங்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
இவ்விதமாய் கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் புறஜாதிகளின் நடுவிலே நாம் எப்படி வாழ வேண்டுமாம்? அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியர்களும் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலத்திலே இந்த மீட்பை பெற்று நான் தேவனை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாக்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டுமாம்? நல் நடக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆமென். நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். நற்கிரியைகளை கண்டு நல் நடக்கையை கண்டு நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தீமை நிறைந்த, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த இந்த தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நடக்கை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நற்கிரியை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். மாத்திரமல்ல, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாய் போர் செய்கிற, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை களைந்து போடுங்கள், விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது எது? மாம்ச இச்சை, உலகம், மாமிசம், பிசாசு. இவைகளை களைந்து போட வேண்டுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை என்ன செய்யுங்கள்? விற்று விலகுங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த நல்ல ராத்திரி வேளையிலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட, கிறிஸ்துவை ஆராதிக்கிற, இந்த பரிசுத்த வேதத்தை சுமந்து கொண்டு நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நடக்கை உள்ளவர்களாக, நற்கிரியை உள்ளவர்களாக வாழணும். மாத்திரமல்ல, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்யக்கூடிய இந்த தீமைகளை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்யக்கூடிய இந்த தீமைகளை விட்டு விலகாமல் இந்த தீமைக்கு அடிமையாய் வாழ்கிறார்கள். இந்த ராத்திரி இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்திருக்கிற ஒருவராகிலும் இந்த தீமைக்கு அடிமைகளாய் வாழ நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து விடாதிருங்கள். தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த தீமையை விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா.
தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொன்னா அந்த தீமையில சொல்ல, பாவத்திற்கு விரோதமாய், பொல்லாங்குக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகள் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதற்கு போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இதற்கு விரோதமாய் போராடுவதற்கு எதிர்த்து நிற்கணும். எதற்கு விரோதமா? பாவத்திற்கு விரோதமா, பாவமாகிய இந்த தீமைக்கு விரோதமாக, நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய, நம்முடைய ஆத்துமாவை நரகத்தில் தள்ளக்கூடிய இந்த பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இன்னும் எதிர்த்து நிற்கலையா? அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிற்கணும். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி போகிறார்கள். பாவத்திற்கு துணை செய்கிறவர்களாய் மாறி போகிறார்கள். ஆகையினால தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், உயர்த்த வேண்டியவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவில்லை, புகழப்படவில்லை, ஸ்தோத்தரிக்கப்படவில்லை. அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் நீ பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடணும். மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாயில திறந்து நன்றாய் துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், நாம் அழித்து போட வேண்டியவைகளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. விட்டு விலக வேண்டியவைகளை நாம் விட்டு விலகாமல் அவைகளோடு கூட விளையாடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு பாம்பை வைத்து விளையாடி கொண்டே இருந்தான். பாம்பு ரொம்ப விஷம் உள்ளது. விஷம் நிறைந்த அந்த பாம்பை, கொடிய விஷம் நிறைந்த அந்த பாம்பை அவன் வளர்க்கவும் அதை வைத்து விளையாடி கொண்டும் அநேகரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அந்த பாம்பு ஒரு நாள் அவனையே கொன்று போட்டது. விஷம் நிறைந்த அந்த பாம்பு அவனை அழித்து போட்டது. பாவம் ஒரு பெரிய விஷம். பாவம் என்னது? விஷம். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள சின்னதா இருக்கு, சின்னது தானே, அற்பமானது தானே என்று விட்டுவிடக்கூடாது. இந்த அற்பமான அந்த சின்ன தீமைதான் பெரிய ஆபத்துக்குள் கொண்டு வந்து விட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. விஷம் நம்ம ஆகாரத்தில் கொஞ்சம் வந்தாலும் அது நம்முடைய சரீரத்திற்கு என்ன செய்யாது? ஒவ்வாது, ஒத்துக்கொள்ளாது. அது நம்மை பலவீனப்படுத்தும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கெடுத்து போடும். இல்லை என்று சொன்னால் அதிகமானால் சரீரத்தின் நம்மை மரணத்திற்குள்ளாக அமிழ்த்திவிடும். ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவமாகிய விஷத்தோடு விளையாடக்கூடாது. அது நம்மை தீண்டும், அது நம்மை கடித்துவிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற மனசில்லாமல் பாவத்தில் பழுகி பெருகிறவர்களாயிருக்கிறார்கள். பாவத்தில் பழுகி பெருகாது. பாவத்தில் ஒரு தேவ மனுஷன் பழுகி பெருகினால் அவனுடைய முடிவு அழிவு. வேதம் சொல்கிறது, அவன் ஆத்துமா மீட்படையாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவன் அழிவுக்கு நேராய் போகிறான். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 12:15 அவர் அவர்களை
நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ளவனுடைய ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஆத்துமா மீட்படையாமல் அல்லது ஆத்துமா மீட்படைந்த பின்பும் உலகத்திலும் உலகத்தின் பொருட்களிலும் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பணம், பொருள் இவைகளிலே உங்கள் சிந்தை சாய்ந்து போகுமானால் உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகும்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சேகரித்தது எதையாயிலும் கொடுத்து அனுப்புவார்களா? ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது மரணம் என்று சொல்லுகிறோம். மரித்தால் நாம் சேகரித்தது எதையாயிலும் கொடுக்கிறார்களா? ஒரே ஒரு வெள்ளை வஸ்திரம், ஒரு செருப்பு இப்போ போடுறாங்க, அதுவும் தூக்கி எறிஞ்சிடறாங்க சிலரிடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் இல்லை. இங்கே கன்னியாகுமரி இந்த கிறிஸ்துவ அடக்க முறைகளில் தான் இந்த பெட்டியங்களும் வைக்கிறாங்க. சில இடங்களில் பெட்டியும் இல்லை, சில இடங்களில் ஒன்றும் இல்லை, கொண்டு போய் எரித்து போடுகிறார்கள். நம்ம எவ்வளவு கோடியாக சேர்த்து வைத்திருந்தாலும் ஏதாயிலும் நம்மோடு கூட வருமா அப்படின்னு சொன்னா எதுவுமே வரப்போறதில்லை. வரப்போகிறது என்ன? அவன் செய்த நன்மையும் தீமையும் தான் அவனை தொடரும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எங்க வெளிப்படணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆகையினால் அவன் செய்த நன்மையும் தீமையும் தான் அவனை பின்தொடரும். ஆத்துமாவுக்காக எதையும் யாரும் சேர்த்து வைக்க முடியாது. ஆகையினால்தான் நன்மை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், நல் நடக்கை உள்ளவர்களாய் வாழுங்கள் என்று பைபிள் நம்மை குறித்து எச்சரிக்கிறது. ரட்சிப்பை பெற்றுட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் பாவம் போக கழுவப்பட்டேன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். உண்மைதான். அந்த ஆவியானவர் உன்னில் நிலைத்திருக்கிறாரா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை நீ அணிந்திருக்கிறாயா? அல்லது மாம்சம் உன்னை மேற்கொண்டதோ, பாவம் உன்னை மேற்கொண்டதோ? பாவம் உன்னை மேற்கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாக பாவத்தின் சம்பளம் மரணம், 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த 2ஆம் மரணத்திற்கு தப்புவிக்கிறதுக்குத்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டமும் இந்த ஒரு 2026வது வருஷம்
இந்த 14ஆம் தேதியும் கூட நமக்கு கொடுத்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முகாந்திரம் இந்த முதல் நாள் ராத்திரி வேளையில் கர்த்தர் தேசத்தோடும் சபையோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவிதத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு சில நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால மாம்சத்தின்படி பிழைத்து மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பிழைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நம் நேரமே வாசித்தோம், ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இன்றைக்கு மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு மாம்சத்திற்கு நம்ம யார் இல்ல, கடனாளிகள் அல்ல. நாம் எல்லாரும் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்து பிழைக்கும்படிக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைக்கணுமா சாகணுமா? இங்கே சொல்லப்பட்ட சாவு எது, இங்கே சொல்லப்பட்ட பிழைப்பு எது? இங்கே சொல்லப்பட்ட மரணம் என்று சாவு என்று சொல்கிறது, அது இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது. சரீர மரணம் நம்ம எல்லாருக்கும் உரியது, ஆனால் இரண்டாம் மரணம் நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினால் மாம்சத்தின்படி பிழைத்தால் இரண்டாம் மரணம் நம்ம மேல் அதிகாரம் செலுத்தும், சாவு உண்டாகும். அப்படின்னு சொன்னா அக்னியும் கந்தகம் எரிகிற கடலின் பங்காளிகளாய் மாற்றப்படுவோம். அதற்கு நீங்களாகும்படித்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம், இந்த எழுப்புதல் கூட்டங்கள், இந்த தேசத்திற்கு சுவிசேஷம், நமக்கும் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் நாம் மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலக வேண்டும், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்து போட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுக்கும்படி அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியின்படி நடக்கணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. ஆவியின்படி தேவனுடைய பிள்ளைகள் வாழணும், ஆவியின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் வாசமாயிருந்தால் நம்முடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிருக்குமா? அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9-10 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக காணப்படணும், ஆவி நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் காணப்படணும். எப்போ? கிறிஸ்து உங்களில் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரும் நம்மையும் எதுவும் பிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சவால் விட்டு பேசுகிறார். உலகமோ மாமிசமோ அதிகாரங்களோ எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். அதற்குத்தான் பரிசுத்த ஆவி கூட்டங்களாம் வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பி வாழணும்னு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று பைபிள் சொல்கிறது. உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றதும், நீங்கள் தேவனாலே பெற்றது, உங்களில் தங்கியும் இருக்கிற, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்? உங்களை ஒருவர் கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். இந்த கன்வென்ஷன் கிரவுண்டிலே கூடி வந்திருக்கிற, ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டியவர்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் அங்கே பாவம் மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வாசமாய் இருக்கும்போது பாவம் நம்மை அழித்து போடுவதற்கு முடியாது. அல்லேலூயா. ஆகையினால்தான் பைபிள் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை செய்வான். அல்லேலூயா. அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நம்மை தேவனுக்கு அந்நியர்களாய் போய்விடக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்யக்கூடிய எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவை பாவத்தை போக்கி ரட்சிக்கும்படி ரட்சிப்பது இரத்தம். அது கிறிஸ்து இயேசுவின் இரத்தமே. இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் போக கழுவப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவம் உங்களை மேற்கொள்கிறதற்கு, தீமை உங்களை மேற்கொள்வதற்கு, அசுத்தம் உங்களை மேற்கொள்கிறதற்கு, அந்தகாரம் உங்களை மேற்கொள்கிறதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். இடம் கொடுத்தா இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. இடம் கொடுத்தால் இடம் உண்டாகும். ஆகையினால்தான் நற்கிரியைகளை உடையவர்களாயிருங்கள், நல் நடக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்கிரியை உள்ளவர்களாய், நல் நடக்கை உள்ளவர்களாய் வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொண்டு நித்தியமாய் தேவனோடு வாழும்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். இந்த கன்வென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய முகாந்திரம். எப்படி ஆகிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இங்கு கூடி வருகிற ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ வேண்டும். ஒரு ஆத்துமாவும் பாதாளத்தில் போய் நியாயத்தீர்ப்படைந்து நித்திய நரகத்திற்கு பங்காளிகளாய் போகக்கூடாது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா. எந்த ஆத்துமாவும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமில்லை. எல்லாரும் ரட்சிப்படையும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகையினால் வெளியிலே இந்த சத்தத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்க பாவத்தோடு சாபத்தோடு, அந்த பாவம் சாபமாக வியாதியோடு தலைமுறையாக நீங்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தது போதும். இயேசு அண்டை வாருங்கள், உன் சாபம் நீங்கும், உன் பாவம் நீங்கும், அந்த பாவத்தின் தண்டனையாகிய வியாதி நீங்கும், சாபத்தின் தண்டனைகள் நீங்கும். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இந்த கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி நற்கிரியைகளை செய்து நல் நடக்குள்ளவர்களாய் வாழ்ந்து நீங்களும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நிலை நின்று ஆயத்தப்பட்டு அநேகரை ஆயத்தப்படுத்தி அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தை நல்லமை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.